ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட வடச்சென்னை 2 எப்போ அப்படின்னு வந்து அஃபிஷியலாக தனுஷ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம பொல்லாதவன், ஆடுகளம், வடச்சென்னை, அசுரன் அப்படின்றது வெற்றிமாறன் தனுஷ் கூட்டினால இது வரைக்கும் ஒரு தோல்வி திரைப்படம் கூட வந்தது இல்லைங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 4 திரைப்படங்கள் வந்தாலுமே வந்து ரசிகர்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திரைப்படம் வடச்சென்னை 2 எப்போ, வடச்சென்னை 2 எப்போன்ட்டு 2018ஆம் ஆண்டு திரைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களால் ரொம்ப பெரும் வரவேற்பை பெற்று ஸோ கிட்டத்தட்ட தனுஷோட கரியர் பெஸ்ட்டே ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா, அமீர், சமுத்திரக்கனி, டேனியல் பாலாஜி, கிஷோர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை இறுதியில் அன்புன் எழுச்சி அப்படின்ற ஒரு வடச்சென்னை 2க்கு வந்து நம்மளோட வெற்றிமான ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து வடச்சென்னை 2 எப்போன்னு தான் ரசிகர்கள் கேட்டுட்ருக்காங்க. அதற்கான எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரவே இல்லை. ஸோ தனுஷ், வெற்றிமாறன் இருவருமே எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பேட்டியில் இருந்தாலுமே கேட்குற ஒரு காமனான கொஷின் வடச்சென்னை 2 எப்போ அப்படின்ட்டு தான். ஸோ நேற்று வந்து நம்மளோட தனுஷோட குபேரா திரைப்படத்தோட இசை வெளியீட்டுலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து பல விஷயங்களை வந்து தனுஷ் வந்து பேசினார். ஸோ அதில் வந்து மெயினாக பேசினது வடச்சென்னை 2 திரைப்படத்தை பற்றி. ஸோ 2018 கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்களும் அடுத்த வருஷம் அப்படி கூறிகிட்டே இருக்கோம். ஸோ இதன் மூலம் வடச்சென்னை 2 வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லிடுறேன். ஸோ வடச்சென்னை 2 வந்து கண்டிப்பாக அடுத்த வருடம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளோட தனுஷ் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்துடும்.